அவர் ரொம்ப சைலண்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. செய்யற நேரத்துல வச்சு செய்வாரு. நீங்க வேணா பாருங்களேன், இந்த அசெம்பிளி 1 மாசம் நடக்குன்னு இன்னைக்கு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. நடுவுல அந்த ஆகஸ்ட் 15 லீவ்ஸு சம்திங் சாட்டர்டே, சண்டேஸ் நெறைய இருக்கு. 1 மாசம் நடக்க போகும்போது வரைக்கும் இவங்க தான் டிஎம்கே தான் பெருசு, 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 பெருசுன்னு அவங்கள காட்டிட்டே இருப்பானுங்க. நீங்க வேணா பாருங்க, உங்க ஆள் சைலன்ட்டா அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு. அவரு செய்க வேற மாரி இருக்கு. நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, விஜய் வந்து ஒரு ஆக்டர் அப்படின்றதுக்காக அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பேசுவாருன்னு நான் சொல்லவே இல்ல. அவரோட அப்சர்வன்ஸ், அவரோட நாலேட்ஜ் டெவலப் பண்ணிட்டே இருக்காரு. அத வந்து வேற மாரி குடுத்துருவாருன்னு சொல்றேன். இன்னைக்கு பட்ஜெட் விஷயம் கூட புரியாத நம்மள எல்லாரும் தற்குறின்னு சொல்றாங்கல்ல. ஆனா, உண்மையான தற்குறி பசங்க இவரு தான். அவரு வேணா நீங்க வெளிச்சம் போட்டு காட்டிருவாரு. இன்னைக்கு வந்து நெறைய கட்சிகள் நம்மள விமர்சனம் பண்றாங்க. இந்த மாரி 1.25 லட்சம் கோடி கடன் வாங்க போறாரு. எல்லாம் 1000 பண்றாங்கல்ல. ஆனா, அதுக்கு தெளிவான ஒரு என்ன சொல்ற அக்கவுண்டபிள் எடுத்துட்டு, இதுதான் என் செலவு. இதுதான் நான் வட்டி குடுத்த காசுன்னு சொல்லி, அந்த ஆள் சொல்லப் போறாரு. இவனுங்க எல்லாரும் இருக்கிற எல்லாத்தையும் வுட்டு போறானுங்க. நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்றேன். சிம்பிள். 18ஆம் தேதி பாருங்க ப்ரோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 18ஆம் தேதி பேசிருவாரு. அதான் ப்ரோ. உங்க ஆள் எப்ப பேசுவாருன்னு தெரியாது. ஆனா பேசுறப்போ, அது நேஷனல் மீடியா டாக் அவ்வளவுதான். இவன்லாம் ப்ரோ நெறைய லேடீஸ் இங்க இருக்காங்க. தப்பா நெனச்சுக்காதீங்க. யாருமே இங்க பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஆனா, ஒருத்தங்கள வந்து என்னன்னே தெரியாம ஒருத்தங்கள கேவலமா பேசிட்டு போறான்ல, பொம்பள கேஸ் வாங்குனவன் அவன். அவன் அவ்வளோதான். அவன் வந்து ஏதோ பெரியவன மாரி என்ன என்ன இலை என்ன ஐயோ! என்னமோ சொல்றாங்கல்ல டிஎம்கேல என்னது? என்ன சொல்றது? யூத் லீடரா அவரு? தமிழ்ல என்ன சொல்லணும் அதுக்கு? கேன இளைய கலைஞரா? கேன பையன் என்னமோ சொல்லுவாங்க ப்ரோ. சரி, அதான் சரி. மாஸ்டர். மான்ஸ்டர் விடுங்க, விடுங்க. மாஸ்டர் அதேதான். என்னன்னா, இவனோட ஒரு சில்லற யாருமே கிடையாது. ஒரு 1000 பேர்த்த கூப்பிட்டு எந்த தொகுதியில இவன் வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு வேன்ல அவன கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அங்க எல்லாத்தையும் 1000 பேர் கூட்டிருக்கு. 75 வருஷம் கட்சி மேட்டரே இல்ல. ஒரு தொகுதியில தஞ்சாவூர் கிட்ட போம்போது டிவிகே ரொம்ப 2 1/2 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்ச மீன் 2 வருஷம் தான் அவங்களோட இதே. ஆனா அவங்கள பார்த்து இவங்க ஒரு மாரி நடுங்குனாங்கல்ல. இதானே வெற்றியே. பயந்தாங்க ப்ரோ. நம்ம வந்து அ அராஜகத்தையும் எதுவுமே பண்ணல. என்னென்னமோ நம்ம மேல இது பண்றாங்க. விஜய் சார் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா கூட அத கூட விமர்சிப்பாங்க போல. அவ்வளோ ஒரு கேவலமா இருக்கு. அவ்வளோ பயப்பட்டுருக்கானுங்க. ஆனா அவரு என்ன தெரியுமா பண்றாரு? சைலன்ட்டா எல்லா விஷயத்துலயும் மாஸ் ஒர்க்கா தான் நான் பேசுவேன். பத்திரிக்கைலாம் மதிக்க கூட மாட்டேன். நான் பேசுறப்ப நீ வெயிட் பண்ணு. நீ நீ கேட்கிறப்பலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ரொம்ப சைலன்ட்டா இருக்காருல்ல. அதுதான் இங்க விஷயமே. சைலன்ஸ்ன்றது ஒரு விஷயம். நான் வந்து விஜய் ஃபேன் கிடையாது. திரும்ப நான் பதிவு பண்றேன். ஆனா நான் அவர ரொம்ப அட்மையர் பண்ற விஷயம் அவரோட சைலன்ஸ் மட்டும் தான். எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு அவர் பதில் குடுக்குறாருல்ல. அவரோட அப்சர்வன்ஸும் சரி, அவரோட நாலேட்ஜும் சரி. எல்லாருக்கும் அவருக்கு பொலிட்டிக்கல் தெரியாது, பாலிடிக்ஸ் தெரியாது. அவருக்கு என்ன தெரியும் போய் பட்ஜெட்ல என்ன பண்ண போறான்னு சொல்றாங்கல்ல. சி 2036 அவரோட 3 டிரில்லியன் அந்த ஒரு விஷயம், இந்த ஃபியூச்சர் விஷனா ஒரு நாலேட்ஜ் வச்சிருக்காருல்ல. அது இங்க பாதி பேத்துக்கு புரியாது. எக்ஸ்டர்னலா கூட புரிஞ்சுக்கிற தகுதி நெறைய பேருக்கு கிடையாது. நேத்து ஆதவ அர்ஜுனா பேசும்போது, இத்தன நாள் கிட்டத்தட்ட 85 நாள் நம்ம மேல வச்சிருந்தாங்க குற்றம். எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சுட்டான் அந்த ஆளு. நான் வந்து ஆதவ அர்ஜுன் இவ்வளவு பேசுவான்னு நெனைக்கவே இல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேட்டாவோட பேசி உடைச்சு எறிஞ்சுட்டான் அந்த ஆளு. அவர் என்ன சொன்னாருன்னா, நம்மாள் பேசவே தேவையில்ல. நான் அவர் கீழ இருக்கேன். நான் பேசுறவன் நீங்க தகுதி கிடையாத ஆள்டா டிஎம்கே பசங்களா. நான் உங்களுக்கு போதும். உங்க அப்பா ஸ்டாலினா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நான் பேசிக்கிறேன். என் தலைவன்லாம் உனக்கு வரவே தேவையில்லன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அத கூட இந்த ப்ரோ, முட்டா பசங்க எப்படி பேசுறாங்க? விஜய் பேச ப்ரோ, மாட்டாருன்னு ப்ரோ பேசுறாங்க. இன்னொரு டேய் இன்னொரு விஷயம் சொன்னாரு. சொல்லுங்க, சொல்லுங்க ப்ரோ. ரமேஷ் ஒரு ஆள் போதும். அவங்களால பதில் சொல்ல முடியாது உங்களால. அதையும் சொன்னாரு நேத்து அவரு. ப்ரோ ரமேஷ் லொயலாமணி போதும் ப்ரோ. இவங்க இவங்க இந்த மொட்டை டிஎம்கே ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, இவங்கலாம் ஒரு இல்ல போதும். நீங்க எல்லாருமே தப்பா சொல்றீங்க. ரமேஷ் லொயலாமணி இவங்கலாம் பெரிய பெரிய ஆட்கள் பேரை சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு ராம்குமார் போதும். இந்த எக்ஸ்ல ராம்குமார் நம்மளோட ஐடி விங்ல ஒருத்தர் இருப்பாரு. ஐடி விங்ல ப்ரோ, சோசியல் எஸ்எம் விங்கு. சோசியல் மீடியா. அவரு போதும். அவருக்கு உதயநிதிக்கு வச்சாலே அந்த ஆள் நல்லா பேசி உதயநிதிய மட்டத்தட்டுவாப்புல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பேட்டர்னாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க திமுகல. என்னன்னா இல்ல. அபியூஸ் பண்ணிட்டு அரெஸ்ட் ஆற ஸ்டேஜ் இருக்கிறப்போ இந்த மாதிரி இந்த அரசாங்கம் வந்து எங்களை வந்து கைது நடவடிக்கை எடுத்து அடக்க பாக்குது ஒடுக்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேம் டிவிக்கே மேல ஒரு பிளேம் எக்ஸ்கியூஸ போட்டு இந்த பாலிடிக்ஸ் எடுக்கணும்னு பாக்குறானுங்க. என்னன்னா மக்கள் எல்லாம் வந்து திமுக பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சோத்துக்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க போல. மக்கள் வந்து இவங்களை பாவம்னு பார்க்கணுமா, அந்த மாதிரி தான் கொண்டு போய் ஒரு நரேட்டிவ் தூக்கி போடுறானுங்க. ஆனா
சிம்பிளா சொல்லணும்னா, நேத்து இவனுங்க போன ப்ரொட்டஸ்ட் கூட இல்ல. உதயநிதி அரெஸ்ட் ஆனான்னு சொல்லி ஏதோ ஒரு கலவரத்தன மொள்ளமாரித்தனத்த பண்ணானுங்க. பொதுமக்கள போட்டு அடிச்சிருக்கானுங்க. ஏன்டா நான் கேட்கிறேன், உங்களுக்கு எள்ளளவுக்கு கூட மண்டையில எதுவும் ஓடாதா? ஏன்டா இவ்ளோ மலுமட்டியோட இருப்பீங்க? ஆல்ரெடி நீ தோத்து போய் அசிங்கப்பட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. உதயநிதி என்குயரிக்கு கூட்டு போறானுங்க. அத அரெஸ்ட்ன்னு நம்பி போய் பப்ளிக்க அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கீங்க. பஸ் முன்னாடி ஒருத்தன் என்னமோ வீட்ல கட்டில்ல படுக்கிற மாரி உட்கார்ந்து ஹாயா படுக்குறான் ரோட்ல. இன்னொருத்தன் அவன் வண்டி நின்னுச்சு, இன்னொரு வண்டிக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறான். நீ வண்டி ஓட்டக்கூடாது இறங்குன்றான். ஏய் யார்ரா நீங்கலாம்? அவங்களுக்கெல்லாம் இல்ல. அவ்வளவுதான் ப்ரோ மூளை வளர்ச்சி. மான்ஸ்டர் ப்ரோ, ஸ்கூல் பஸ் மறந்துட்டீங்க. ஸ்கூல் பஸ் முன்னாடி எல்லாம் நான் அததான்டா சொல்றேன். இவனுக்கு யார்ரா அவனுங்க? ப்ரோ ஒருத்தனை நேத்து அடிச்சாங்க, அதை மறந்துட்டீங்க. ப்ரோ போலீஸ்காரன் அடிச்சிருக்கானுங்க ப்ரோ. எல்லாருமே அதுக்கு அடிச்சிருக்கானுங்க இருக்கு ப்ரோ. ப்ரோ, அதுக்கெல்லாம் இருக்கு ப்ரோ, ரெடி பண்ணிட்டாங்க. நீ ஒரு 4 நாள்ல போருங்க போற எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. அமர்ராஜ் ஐடியா 10:40 பாத்தீங்கல்ல? 10:40 வரைக்கும் உதயநிதி ஒண்ணு கடிச்சாரு. இல்ல. ஸ்கூல் பசங்க பஸ் முன்னாடி போய் உருள்றாங்க. அவங்க என்னடா தப்பு பண்ணாங்க? ஏன்னா அவங்க முன்னாடி போய் விடுறீங்க. இவனுக்கெல்லாம் இருக்கு ப்ரோ. 4 மான்சர் நாள் மான்சர் போருங்க, நான் 4 நாள் சொல்லட்டுமா? தெரிஞ்சுவேன் சி ஆக்ஷன். அதாவது குழந்தைகள் வந்து கடையெல்லாம் ஹலோ ஹலோ ப்ரோ ஹலோ கேக்குது கேட்கல நீ வாய்ஸ் கட் ஆகுது. பேசுறது. இப்ப கேக்குதா? பிரேக் ஆச்சு. இப்ப சொல்லுங்கண்ணே. கேக்கு சொல்லுங்க. இது அதாவது அப்பாவியோட கடையெல்லாம் மூடுறாங்க. நான் வந்து செங்கோட்டையன் தொகுதி தான். நான் ஒரு ஊர் தான். அதாவது 1.5 கிலோமீட்டர் தான் எனக்கு அவர் வீட்டுக்கு. நான் ஓப்பனாவே சொல்றேன். என் ஊர்ல என் தம்பி கடை வச்சிருக்கான். எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கான். போய் இந்த கடையெல்லாம் மூடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா டிஎம்கே அதான் சொல்லுவாங்கல்ல. நம்ம ப்ரோ பிரேக் ஆகுது வாய்ஸ். இப்ப கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குது, சொல்லுங்க. டன் அதான் நான் எங்க ஊர்லாம் போய் இப்படி கதையெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் மூடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரௌசரை அடிச்சு முடுக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஏதோ அந்த ஊருக்கார அப்பா வைக்கலாம் அதெல்லாம் க்ளோஸ் பண்றானுங்க. இதெல்லாம் ஒர்ஸ்ட். இவன் ரொம்ப தியாகியா இருந்தாலும் இவனே ஒரு பிச்சைக்கார பையன். ஒரு பொம்பளை கேஸ்ல மாட்டி கேவலப்பட்டு தெரிஞ்ச ஒரு ஆளு இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்கா கடை மூடணுமா? புரியவே இல்ல ப்ரோ ஆக்சுவலா சி டிஎம்கே வந்து உதயநிதியை வந்து தலையில தூக்கி வச்சே ஆகணும். வேற வழி இல்ல. இப்போ கட்டப்பா வந்து பாகுபலி கிட்ட முதுகுல குத்துன கதையதான் இப்ப திமுக காரன் எல்லாம் சேர்ந்து உதயநிதி குத்த போறான். ஆனா இப்போ கிடையாது, ஃபியூச்சர்ல அது நடக்கும். ஓகேவா? திமுக காரன் எல்லாம் சேர்ந்து உதயநிதியை குத்துவானுங்க. அது நடக்கும். ஓகேவா? இத ஏன் நான் சொல்றேன்னா உதயநிதி ஒரு லீடர்னு திணிக்க தான் பட்டிருக்கு. கேரி ஃபார்வர்ட்லாம் ஆகல. உதயநிதியே ஒரு லீடரா நேச்சரா கிரியேட் ஆனாங்களா? கிடையாது. திணிச்சிருக்கானுங்க. நீ உதயநிதியை லீடரா நானே, உதயநிதி நீ வந்து தலைவனா நானேன்னு சொல்லி திணிச்சு விட்டுருக்கானுங்க. அவனுங்க இப்ப என்னன்னா உதயநிதிக்காக போய் நான் நிக்கணுமான ரேஞ்சுக்கு வந்துட்டானுங்க. ஏங்க என்னங்க இதுக்கெல்லாம் போய் நான் நிக்கணுமா? என்ன பண்ணி அந்த ஆளுக்கு அந்த பையன் பண்ணிட்டான், நான் போய் நிக்கணும்? ஏங்க இன்னைக்கு மாசு வந்து நேத்து உதயநிதி அரெஸ்டுக்கு வந்து அவர் காலை கடன் முடிக்கணும்னு மாசு பேசினார்ல, இதே மாசு 2025 எண்டுல நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு மீட்டிங் அப்போ முழு நேர அரசியல நீங்க பயன்படணும், முழு நேர அரசியல் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு உதயநிதியை வச்சு ஸ்டேஜ்ல பேசியிருப்பான். அது மாசு அவன் பேசியிருப்பான் அந்த வார்த்தைய. உதயநிதியை வச்சே பேசியிருப்பான். அப்ப என்ன, நீ டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது ஒரு மினிஸ்டர் உனக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அப்ப நீ எந்த அளவுக்கு நீ வந்து இதா இருந்திருப்ப, கேர்லெஸ்ஸா இருந்திருப்ப. ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் நீ எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருப்ப ப்ரோ? உதயநிதி எல்லாம் எவனுமே லீடராவே அக்செப்ட் பண்ணல ப்ரோ. திணிச்சிருக்கானுங்க. நீ இவருதான் லீடர்னு திணிச்சு போட்டிருக்கானுங்க. யாருமே இதே வந்து பழைய திமுக வந்ததுன்னா என்னென்ன பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா நேத்து பாருங்க, நான் இந்த கட்சிக்கு உண்மையா இருக்கணும்னு காமிச்சுக்கிட்ட மாதிரிதான் இருந்தானுங்க தவிர்த்து எவனுமே பெருசா பண்ணல. சிம்பிள். நேத்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நான் திமுகல இருந்தனால நான் பார்த்து சொல்றேன். நானும் இந்த கட்சியில இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன்றத காமிக்கிறதுக்காக ஒரு 10 பேரை வச்சு சும்மா அங்கங்க கொடியை காமிச்சு பஸ் நிறுத்தி வண்டி நிறுத்தினானுங்க தவிர்த்து எவனும் ஆக்கப்பூர்வமா உண்மையாவோ உதயநிதியை கூட்டு போறாங்கன்ற வெறியில எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணல. நிறைய பழைய மந்திரி இருக்காங்கல்ல, அவனு இந்த கேஎன்ஆர் நேருவா இருக்கட்டும், இதுல வந்து சேகர் பாபுவா இருக்கட்டும், எல்லாருமே என்ன தெரியுமா, ஐயோ நம்ம வந்து கட்சி தலைவரோட பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்ம போய் நிக்கலாம், நம்மளுக்கு மதிப்பு கிடையாது,
நம்மள கழட்டி அதேதான். விட்டுருவாங்கன்றதுக்காக அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த எச்சத்தனத்துக்காக போய் பின்னாடி நின்னானுங்க அவ்வளவுதான். ஆனா அவனுக்குலாம் விருப்பமே இல்ல. எக்ஸாக்ட்லி. என்னடா மொக்க வேன்ல கூட்டு போறானுங்க, நம்ம ஏசி கார்ல வந்துட்டு இருப்போம், ம் இந்த மொக்க வேன்ல கூட்டு போறான்னு சொல்லி சும்மா அவரோட போய் உட்கார்ந்ததுதான். ப்ரோ, அங்க யாருமே அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே, அங்க ஒரு ஐபிஎஸ் இருந்தாரு, அவங்க யாருமே வந்து இட் இஸ் an அரெஸ்ட்னு சொல்லவே இல்ல. இட்ஸ் an என்கொயரி தான் சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு என்கொயரி விசாரணைக்கு தான் நாங்க சொன்னாங்க. கூட்டு அது எவனுமே விசாரணைக்கு உங்களை கண்டுக்கல கூட்டு ப்ரோ போக ஃபர்ஸ்ட். போ அதுதான் இந்த இது சேட்டலைட் சேனல் சன் டிவி ஒன்று வச்சிருக்கானுங்களே, அவனுங்கள விட ஒரு ஒரு இது யாருமே கிடையாது. கோர்ட்ல வந்து 12 மோசமான மணிக்குள்ள சேனல் அரெஸ்ட் அது. பண்றாரு. நிஜமா ஃபேக் நியூஸ் தான். வந்து நான் ஒரு தந்தி டிவி டிபேட் பேசினார். அந்த ஆள் பேர் கூட ஞாபகம் ப்ரோ இல்ல. ப்ரோ பிரேக் ஆனா ஆகுது. பேசி கேக்குதா? ஹலோ சாரி கேக்குதா? பிரேக் ஆகுது அப்பப்ப. இல்ல உங்களுக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா இல்ல எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா? இல்ல எனக்கு அவர்கிட்ட பிரேக் மட்டும் ஆகுது. தான் பிரேக் ஆகி வருது. இப்ப கேக்குதா? நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு பிரேக் சிக்னல் ஆகுது. இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எஸ் சொல்லிட்டு இருந்தது உண்மை பிரதர். ஏன்னா உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவரை தலைவனாகவே அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா தமிழ் மீடியாவுக்கு பேசினா பார்த்தாதுன்னு வேனில் ஏறிட்டு இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணி அவர் அசிங்கப்பட்டு தான் நின்றார். ஒழுங்கான கிராமர் இல்லை, ப்ரொனன்சியேஷன் வருதில்லை, இங்கிலீஷே சுற்று போட்டாலும் வருதில்லை, படிப்பறிவு பகுத்தறிவு தான் இல்லைன்னு பார்த்தா எருமைக்கு ஒன்றுமே வருதில்லை. அப்போ எப்படி ஒன்று தலைவனை ஏற்றுக்குவாங்க ஆக்கள்? சும்மா அதை கேள்வி கேட்டால் மழுப்புறது, இல்லாட்டி ஒரு தூசணத்தை காய்ச்சிட்டு ஓடுறது, இவ்வளோதான் அது உதயநிதிக்கு. வேறு எதுவும் தெரியாது. டிஎம்கே இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்துச்சு. அதுதான் டிவிக்கே போய் மாற்றிருக்குது. யாராவது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டாலே மொத்தமாக பதில் சொல்லி ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை வச்சு செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதை இவங்க இது வரைக்கும் எதிர்பார்த்ததில்லை. டிஎம்கே இதுக்கு போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? கேள்வி கேட்டால் ஒன்று மழுப்புவாங்க, இல்லாட்டி அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கு ஏதாவது ஒரு நக்கலை போட்டு போயிடுவாங்க. இதுதான் டிஎம்கே பிடிச்ச வரைக்கும் ஒரு கலாச்சாரமாக இருந்துட்டு இருந்துச்சு. அதை உடச்சது டிவிக்கே தான். ஏன்னா விஜய் சூஸ் பண்ணி போட்ட கமிட்டி அப்படி ஃபுல் நாலேஜும் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் இருக்குது, எப்படி வேணாலும் பிளாக் பண்ணுவாங்க. அதனால கேள்வி கேட்கே பயப்படுறாங்க இப்போ பாதி பேருக்கு மேலே. ஆனால் டிஎம்கே பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. ஃபுல் சைடு வீக்கு. அங்கே எவனை பிடிச்சி கேள்வி கேட்டாலும் இப்போ அந்த அந்த மீட்டிங்லேயே பார்க்குறோமே, அந்த டப் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தடுமாறுறாங்க கேளவனுங்க. ஏன் படிப்பறிவும் இல்லை, பகுத்தறிவும் இல்லை. சிம்பிள். எஸ். ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், சில விஷயம் பாக்குறப்போ எனக்கு உண்மையாவே ஐ வாஸ் ஃபீல் ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை அண்ணா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா என்னன்னா, ஒரு லெகசி இவனுங்க 75-100 வருஷம் லெகசி. டிஎம்கேன்றது தமிழ்நாட்டுல ஒரு லெகசி. கருணாநிதி அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் திமுகல அந்த வம்சாவளியை சேர்ந்த யார் மேலேயும் எந்த அரசாங்கமும் கைது நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா எல்லாருக்குமே இந்த த்ரெட் இருக்கும். என்ன இருக்கும்னா, இவனை அரெஸ்ட் பண்ணா தமிழ்நாடே சம்பிச்சு போயிடும், தமிழ்நாடே இதாயிடும், தமிழ்நாடே இப்படி ஆயிடும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சர்க்குலேஷன்ல எல்லா அரசாங்கமும் இவனோட கைது நடவடிக்கையை இவன் பண்ணாம இவனை அப்படியே விட்டாங்க. பட் how a man has a guts. இங்க என்னன்னா, ரொம்ப எல்லாம் சீனே கிடையாது. உங்களை முதல்ல அரெஸ்டே இல்லை, என்கொயரிக்கு கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி சென்னையில இருந்து தஞ்சாவூருக்கு 400 கிலோமீட்டர் வேனில ஏசி இல்லாம உட்கார வச்சு சும்மா வெறுப்பேத்தி கூப்பிட்டு வந்தாரு. நீ அவன் லைஃப்ல மறக்க மாட்டாப்புல. நேத்து என்னென்னமோ நரேட்டிவ் செட் பண்ணானுங்க. என்னன்னா, உதயநிதிக்கு இந்த அரெஸ்ட பாசிட்டிவாக்க. பட் அதுவே வெப்பனா மாதிரி அவனை குத்திடுச்சு. என்னன்னா, நீ அரெஸ்ட் ஆனது ஒரு விமன் அபியூஸ் கேஸ்ல. நேத்து உன்னை என்கொயரி பண்ண கூப்பிட்டு போனது ஒரு விமன் அபியூஸ் கேஸ்ல. நேஷனல் மீடியா காரி துப்பி இருக்கு. ரொலாங்கா ஈவன் தோ உன் கூட்டணி உன் தலைவரை ஆதரிச்சு பேசக்கூடிய தலைவர்களே இது ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. என்ன விதத்துல உதயநிதிக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்? ஈவன் கனிமொழி அதான் சொல்லியிருக்காங்க. ஏண்டா ஒரு விமனை அபியூஸ் பண்ணிட்டு எதை இப்படி நார்மலைஸ் பண்றீங்கடா நீங்க திமுகல? விமன் அபியூஸ் எப்போ நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க இவனுங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவனுங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன், த வே ஆஃப் ரியாக்ஷன், த வே ஆஃப் அப்ரோச் டு அதர் பீப்புள், த வே ஆஃப் பப்ளிக்கை வந்து மீட் பண்ணி இவங்க பப்ளிக் கிட்ட பேசுறதெல்லாம் எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கா, இல்ல உங்க எல்லாருக்கும் இருக்கா தெரியல. திட்டுறது
அவங்கள அடிக்கிறது, அவங்கள வந்து துன்புறுத்துறது, அவங்கள ஏளனமா பார்த்து அவங்கள மதிக்காம பண்றது எல்லாமே நார்மலைஸ். இதெல்லாம் நார்மல்ங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா? அவர் ஏதோ மூட் ஆஃப்ல இருந்திருப்பாரு, பண்ணியிருப்பாரு. அவர் ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசியிருப்பாரு. தொண்டை கீழ கத்துறான். அதனால இவர் உதயநிதி நேத்து பேசிட்டாராம். அது கட் காப்பி பேஸ்ட் பண்ணாங்களாம். அது வந்து கட் பிரதர் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் நீ பேசினது தானே போட்டோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நீ அது என்ன சொல்லுவாங்க, பேசினது எண்ணம் தானே போல் போட்டோம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார் தானே. அந்த மாற்றுத்திறனாளிகளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, தூய்மை தொழிலாளிகளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இப்படி தான் இருந்திருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக டாய்லெட் போகாமல் சாப்பாடு கிடைக்காம. அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு இவனை அனுபவிச்சு தானே ஆகணும். அதான் ப்ரோ விதைச்சதைப்பா ஒரு இருக்கிறான். நிமிஷம். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். கண்டிப்பா இது மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஒவ்வொன்னா வெளியே வரும். ஜஸ்ட் ஒரு விசாரணைக்கு மட்டும் தான் கூட்டு போயிருக்காங்க. நீங்க எல்லாம் ஒண்ணு சொன்னீங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். எப்படி? இல்ல. ஆனா மான்ஸ்டர் நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து இதுல இது வந்து இ போன தடவை எடப்பாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. நான் வந்து உதயநிதி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். நாவடக்கம் வேணும், நாவடக்கம். ஏன்னா எடப்பாடிய வந்து அவ்ளோ தரம் தாழ்த்தி வந்து உதயநிதி வந்து ஒவ்வொரு இதுலயும் பேசுவாரு. பட் அவருக்கே கட்ஸ் இல்ல அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்ட்டு. பட் தளபதி பண்ண சம்பவம் வந்து உன் அவங்க எதுக்கு ஒரு என்கொயரிக்கே 2 ஹவர்ஸ் பாத்ரூம். அதுக்கப்புறம் அவங்க டிராவல் பண்ணி அவ்வளவு தூரம் போகும்போது அவர் சொல்றாரு என்ன சுத்தி சுத்தி கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு நான் வரும்போது சாப்பாடு குடுக்கலையா நீங்க? ஆமா. இவர என்னை பிரிச்சு நல்லா கூட்டு போய்க்கிறோம் நாங்க. சிஸ்டர் இன்னொன்னு சுத்தி சுத்தி கூட்டு இல்ல இவர மாஸ்டர் சரி ப்ரோ பிரிச்சு நான் கூட்டு போறோம் நம்ம. என்னை நல்லா கூப்பிட்டு போகணும்னு சொன்னாப்புல. ஸ்பெஷல் மான்ஸ்டர் வேன் ஏதோ வச்சு சொன்னீங்க. கூட்டு ப்ரோ நான் வந்து ரொம்ப லீஸ்டா கூட சொல்றேன் ப்ரோ. நான் ரொம்ப லீஸ்டா சொல்றேன். நேத்து திருடன் கொட் அவருக்கு ஏதோ கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மித்ரன் ப்ரோ. அதான் நேத்து என்ன சொன்னாப்புல, என்னை வந்து நல்லா கூட்டு போல, சும்மா ஜஸ்ட் இதா கூட்டு போனாங்க. இது கொஞ்சம் ஃப்ரீயாவே இல்ல அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாப்புல போல. இது ப்ராப்ளம் பண் என்ன தெரியுமா? அது நார்மல் என்கொயரின்னு சொன்னாலும், உதயநிதிக்கு வந்து தெரியும். அவர் மேல இருக்க ஊழல் குற்றச்சாட்டுல எதுலயோ நார்மல் என்கொயரினா, அவர் மேல எந்த குற்றமும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இது நார்மல் என்கொயரின்றது விஷயம் இருந்ததுன்னா, அவரு உடனே கிளம்பி போயிருப்பாரு. 8:15க்கு போலீஸ் போயிருக்காங்க. அவர் அப்போ வரைக்கும் அவர் வந்து இது ஒரு நீங்களே சொல்லுங்க. உங்க நார்மல் என்கொயரினா போயிருப்பீங்க. பட் அவங்க மேல இருக்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஒவ்வொருத்தரா செந்தில் பாலாஜில இருந்து, வேலுல இருந்து ஒவ்வொருத்தரா வந்து வந்து ஒவ்வொருத்தரோட ஃபைலையும் பிக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உதயநிதி வந்து கன்ஃபார்மா கெஸ் பண்ணியிருப்பாரு. இது நார்மல் என்கொயரி இல்ல. உள்ள போனா அடுத்து நம்மளோட இன்னொரு ஃபைல் பிக் ஆகும்ன்றது தெரிஞ்சு தான் இது பண்ணியிருக்கணும். இல்ல 2 அது ஹவர்ஸ் இன்சைட் பாத்ரூம்லாம் அன்அக்செப்டபிள். அதுவும் அதுவும் இல்லாம வேகமா வந்து இதுல போய் கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்களே. கைது நடவடிக்கை அதுதான் பண்ணக்கூட வேண்டியது. கைது அது ஒரு நடவடிக்கை முட்டாள்தனமானது. அவன் இல்ல வந்திருக்கிறதே என்கொயரி விசாரணைக்கு. ஆக்சுவலா ஆக்சுவலா டிவிக்கே இருக்கு கைஸ் அவங்கள. கலாய்ச்சிட்டாங்க நேத்து. உண்மையா சொல்லப் போனா லைஃப் டைம் கலாய் நேத்துலாம் உதயநிதிக்கு. நீ சாகுற வரையும் அந்த கலாய் உன் கூட டிராவல் ஆயிட்டே இருக்கும். எப்படி உன் கூட எல்லாம் லெகசி என்னமோ டிராவல் ஆகுதோ இல்லையோ, நீ சாகுற வரையும் நீ பாத்ரூம்ல என்கொயரிக்கு பயந்து 2 ஹவர் உக்காந்துன்றது லைஃப் டைம் கேரி ஆகும் உதயநிதிக்கு. ஒண்ணும் இல்ல. நான் இந்த விஷயத்த மட்டும் தான் நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த உதயநிதி அரெஸ்ட் ஆனா தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிடும். தமிழ்நாடு திருப்பி போட்டுருவானுங்க. தமிழ்நாடு இப்படி பண்ண நேத்து எக்ஸாம்பிளும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நேத்தெல்லாம் அண்ணன் டெமோ காமிச்சிட்டாரு. இங்க பாரு ரொம்ப அலைக்கே இருக்காது. சைலண்டா வண்டியில ஏறியா உக்காந்தியா கூட்டு போய் என்கொயரி பண்ணாயில இறங்கி போயினே இருக்கியா அவ்வளவுதான். இந்த அதை பண்றேன் இதை பண்றேன் இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததா? இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு உதயநிதி மாதிரி ஒரு உளறுவாய் கிடையவே கிடையாது. யாருமே கிடையாது. வாய் வந்து கிட்டத்தட்ட டஸ்ட்பினுக்கு ஈக்குவல் உதயநிதிக்கு. இது வரையும் பொலிட்டீஷியனா உதயநிதி பேசினது எக்கச்சக்கமா கண்டென்ட் தான் இருக்கு. ஒன்னு ரிலிஜியஸ் பேசிஸ், இல்ல கேஸ்ட் பேசிஸ், இல்லைன்னா இந்த மாதிரி விமன் பேசிஸ். ஒரு பொலிட்டிக்கல் லீடராவே நீ எமர்ஜ் ஆகல. உன்னால ஒரு ஹாஃப் அன் அவர் கண்டென்ட் கொடுக்க முடியாம ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ல பேச முடியுமா உதயநிதியால? கருணாநிதியோட 3 பைப்லைன்ல இந்த 2வது பைப்லைன் தான் இவ்வளோ உடஞ்சு போய் கிடக்குது. மற்ற ரெண்டும் பரவாயில்ல ஏதோ. கூட அப்படி கூட நம்ம போவானு வச்சுக்கோங்க டைரக்டா. பட் சிம்பிளா ப்ரோ, உன்னால பொலிட்டிக்கலாவே இவ்வளவு உன்னால ஒரு 1 ஹவர் கூட உன்னால வந்து பேச முடியல அப்படின்னா நீ என்ன பொலிட்டிக்கல் லீடர்? நீ என்ன நாட்டுக்கும் கட்சிக்கு நீ கொண்டு போய் சேர்க்க போற? தலை எழுத்து தலை விதின்னு அவன் உட்காந்துட்டு இருக்கானுங்க திமுக காரன். நாங்க ஏன்டா அதெல்லாம் வந்து ஏத்துக்கணும்? பொதுமக்கள் நாங்க ஏன்டா ஏத்துக்கணும்?
போய் போராட்டம் பண்றவனா எங்கனா பண்ணுங்கடா. ரோட்ல போற பப்ளிக் ஏன்டா அடிக்கிறீங்க? என்னடா எல்லாம் தமிழ்நாடே உங்க சொத்தாடா? உங்க அப்பனுக்கு எழுதி குடுத்துட்டாங்களா? இல்ல உங்க தாத்தனுக்கு எழுதி குடுத்தாங்களா? பப்ளிக் மொத்த ரோடே உங்க சொத்து. நீங்க அரெஸ்ட் ஆனா தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிடணும். எவனும் வண்டி ஓட்டக்கூடாது. எவனும் கடை வைக்கக்கூடாது. என்ன நீ என்ன புடுங்கிட்டீங்க நீங்கலாம்? என்ன லெகசி நீ? அப்படி என்ன ஆட்டுன லெகசி நீ? ஏன்? நீ என்கொயரிக்கு போனா கடை மூடணுமா நாங்க? நீ என்கொயரிக்கு போனா நாங்க எந்த வண்டியும் ரோட்ல ஓடக்கூடாது உனக்கு? என்ன நீ அவ்வளவு பெரிய ஆள் நீ? மக்கள் ஓட்டு போட்டு உன்னை ஒரு தலைவரானா உங்க தாத்தாவ ஆக்கியிருக்காங்க. உங்க தாத்தாக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக மு.க. ஸ்டாலின் ஆனாரு. மு.க. ஸ்டாலினுக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக நீ ஆயிருக்க நீ. சனாதானத்தின் மறு உடிவண்டா நீங்க. பிறப்பாலே ஆயிருக்கீங்க தவிர்த்து யாருக்கு இண்டிவிஜுவல் டேலண்ட் கிடையாது, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி கிடையாது, யாருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு தனித்துவமே கிடையாது. மு.க. ஸ்டாலினுக்கு என்ன தனித்துவம்? பொலிட்டீஷியனா 50 வருஷம் அந்த மனுஷன் அரசியல் இருந்த என்ன தனித்துவம் ஸ்டாலின் கிட்ட? எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் பேசினது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னா ஜெயகடா தான். வேற என்ன ஞாபகம் இருக்கும்? ஆக்கப்பூர்வமா என்ன பேசுற ஸ்டாலின்? ஒரு லெகசி ஃபேமிலி அவங்க அப்பா பேரை கேரி பண்ணிட்டு நீ வந்திருக்க அவ்வளவுதான். உதயநிதி ஸ்டாலின் போடலன்னா உதயநிதிக்கு பேரே வேல்யூவே கிடையாது. ஸ்டாலினுக்கு முத்துவேல் கருணாநிதி போடலன்னா ஸ்டாலினுக்கு வேல்யூ கிடையாது. ஹேய், நீங்க எல்லாம் அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கடா. நீங்க எல்லாம் என்ன நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லு, என்ன ஐடென்டிட்டி நீ கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாம்? லெகசிஸ்ல இவங்களோட அப்பா அம்மாவோட செல்வாக்குல வாழ்ந்து சொகுசா இருந்திருக்காங்க. ஃபுட் குடுக்கலையாம் மான்ஸ்டர். அது எவ்வளவு பெரிய விஷயம். அவருக்கு ஃபுட்டே குடுக்கலையாம். அவருக்கு வந்து அவங்க ஃபுட் குடுக்கணும்னு கட்சிக்காரங்க ட்ரை பண்ணும்போது இவர் ஃபுட்டே குடுக்க அலோவ் பண்ணலையாம் போலீஸ். பிக்னிக்கா கூட்டி போறாங்க ஃபுட் கொடுக்க. இது ஒரு குறையா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அது பீயிங் இன்டெலெக்சுவல் சொல்லி அவங்களோட என்ன ஃப்ளாப்போ அது பெருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நியாயமாக பார்த்தா நாம தான் பீயிங் இன்டெலெக்சுவலாக நாம சைடில் என்னென்ன நாங்கள் நல்லது வெற்றியை பண்ணுறோமோ அதை நாங்கள் கொண்டாடாமல் இன்னும் அவங்க பண்ணுறதுலேயே நாங்கள் வெறுப்போடு சுற்றிட்டு இருக்கோம். அது இன்டெலெக்சுவலில் வராது. ஸோ இதில் அவங்க செய்கிறது ஒரு வகையில் பார்த்தா அது நாங்கள் செய்ய வேண்டியது. ஏன்னா நம்ம செய்கிற நிறைய வெற்றிகள் இருக்குது. நாம் அதை கொண்டாடாமல் நின்று அந்த ரோட்டில் கிடக்கிற அந்த நாய்ப்பியை பார்த்துட்டு நாங்கள் இன்னும் ஏசிட்டு இருக்கோம். ஏன்னா உதயநிதி அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கிட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அங்கன்னைக்கு தளபதி வேற சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதை நாங்கள் நோட்டீஸ் பண்ண மறந்துட்டோம். ஆமா ப்ரோ. நேத்து நல்ல விஷயங்கள் அவர் பண்ணும்போது நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயம் திறந்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பண்ணாம விட்டோம். ஏன்னா தளபதியோட இந்த நாய் அடிக்க போயிட்டு அங்கிட்டு அந்த விஷயத்த மறந்துட்டோம். அப்படி இருந்து இடையில 2 போஸ்ட் போட்டு விட்டேன் நான்லாம். ஓ, ஆனா நான் பார்க்க போனா நாம வந்து அதை ஆனா நாங்க மதிக்கவே இது கூடாது. ஆக்சுவலா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் இல்ல. எங்க வீட்லலாம் எங்க அக்கா மாமியார் வந்தபோது சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க கருணாநிதி டைம்ல அந்த அரெஸ்ட் வந்து மக்கள் வந்து ஜெயலலிதாவை ஒப்போஸ் பண்ணாங்களா ஆக்சுவலா. ஏன் இப்படி வந்து அப்படி ஒரு தலைவரை வந்து நீங்க அப்படி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றது வந்து இட் வாஸ் பிக். அதாவது அப்போ வந்து நிறைய எதிர்ப்பு இருந்ததா அந்த அரெஸ்ட்டுக்கு. ஆனா இந்த தடவை எந்த எதிர்ப்புமே இல்ல. எதிர்ப்பு இருக்கிற மாதிரி இவங்க காட்டினாலும் எங்கேயும் ஒரு பெரிய அந்த டைம் வந்து மொத்தமாவே தமிழ்நாடு லெவல்ல நிறைய போராட்டங்கள் நடந்தது அவர் அரெஸ்ட்டுக்கு. ஆனா அப்ப சிஸ்டர் அப்ப வந்து அரசியல் பழிவாங்கன்னு சொல்லி ஓப்பனா தெரிஞ்சுச்சு. நேத்து பண்ணது டீ கடையில சாயந்தரம் போறேன். இவனெல்லாம் தூக்கி ஏன் விட்டாங்க? இப்ப ஏன் விடுறதுக்கு சான்ஸ் விட்டு ஒரு 4 நாளைக்கு உள்ள வச்சிருக்க வேண்டியதுன்னு சொல்லி 10 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அத நான் வாயால கண்ணார பார்த்துட்டு இருக்கேன். கேட்டுக்கிட்டே நிக்கிறேன் நான். ஆமா. அது வந்து மாட்டுனது பொம்பள கேஸ். ஆமா.
இல்ல அவன் இத்தன நாள் வந்து பேசிட்டு இருக்கும்போது, மக்கள் இவன் பிரச்சாரத்துக்கு போம்போது, மக்களே அங்க இருந்து கத்துவாங்க. எடப்பாடி எடப்பாடின்னோன, நான் அந்த டயலாக சொன்னா திரும்ப வந்து அவர் என்கிட்ட கோவிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப அந்த டயலாக் வந்து நக்கலா சொல்லுவான். இவன் என்ன நெனச்சுட்டான், அவன வந்து ரொம்ப எல்லாரும் வந்து இத ரசிக்கிறாங்க, ரசிக்கிறாங்கன்ட்டு வந்து அவன் என்ன நெனச்சுட்டான், நமக்கு இதுதான் நம்மளோட யுஎஸ்பி. நம்ம இப்படி வந்து கலாய்ச்சா தான் மக்களுக்கு பிடிக்குதுன்ற மாதிரி நேத்து அந்த மாதிரி அவன் குடுத்த ஒரு கமெண்ட் நேஷனல் லெவல்ல பயங்கரமான ஷேம். ஸ்டாலின் ஜூனியர்ன்னு சொல்லி தான் அட்ரஸ் பண்ணாங்க. என்டிடிவி ஆகட்டும், டைம்ஸ் நவ் இருக்கட்டும். வச்சு கிளின்னு கிழிச்சாங்க. இதுக்கு வந்து இவனுங்க வேற போயிட்டு இதுல பார்லிமென்ட்ல போய் வேற வெளியில வந்து டிஎம்கே எம்பிஸ் வந்து போராட்டம் பண்றானுங்க வேற. இன்னைக்கு அவங்க எல்லாமே இருபத்தஞ்சுல தமிழ்நாட்டுல அவங்கள 2025க்கு முன்னாடி பகுத்தறிவாங்க. அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க போல. இப்ப 2026 அரசியல் வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியல. வருங்க இப்போ 2029 தெரிஞ்சு போகும். அந்த எம்பி அங்க போய் என்ன பண்ண போறாங்க? டிவிக்கு எம்பி போய் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. சும்மா இவங்க இன்னைக்கு கதை விட்டு எடுத்துடுறாங்க இங்க. நம்ம தான் இவங்க அரசியல் சாயமெல்லாம் வெளுத்து போச்சு. இங்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவ்வளவுதான். சீன் முடிஞ்சுச்சு உங்களுக்கு. அவங்க ஒரு விஷயம் போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணாங்க. அதாவது தளபதிக்கு ஆப்போசிட்ல டிஎம்கேல வந்து உதயநிதி. அவர் தான் ம். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படின்னு பொசிஷன் பண்ண வர்றத நேத்து ஒரு நாள் சம்பவம் ஒரு லீடருக்கான குவாலிட்டியே இவனுக்கு இல்லன்ற மாதிரி மொத்த மீடியா ஃப்ரம் தமிழ்நாடு டு நேஷனல் லெவல் வரைக்கும் ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு லீடரா இருந்தா அவங்க தாத்தா வந்து என்னை கொலை பண்றாங்கப்பான்னு ஒரு இத வந்து கிரியேட் பண்ணி அத எப்படி அவரோட அரசியலுக்காக அவர் மாத்துனாரோ, அந்த லெவல் கூட இல்ல. அசிங்கமா போய் 2 ஹவர்ஸ் டாய்லெட் நேத்துலாம் ஆதவ் பேசினதெல்லாம் பயங்கரமான ரீச். வச்சு செஞ்சு விட்டாரு ஆதவ். அ எந்த உன்ன என்குயரிக்கு கூப்ட்டு, அத வந்து இவரு கெத்தா ஹேண்டில் பண்ணி